ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். நாம் இந்த மாதத்தில் அதிகமாய் தேவனை விசுவாசித்து ஸ்தோத்திரம் பெற்றுக்கொள்ள வேண்டிய மாதமாய் இருக்கிறது. இன்னொரு கவியை பாடிக்கூட நாம் ஸ்தோத்திரம் இந்த வாக்கு தத்தத்திற்கு உரிமை பாராட்டும்படியான பாடல்களை சங்கீதங்களினாலும் கீர்த்தனங்களினாலும் நாம் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடும்பொழுதே அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய ஜீவியத்தில், சரீரத்தில், தேவையில், காரியங்களில், உயர்வுகளில் அது கிரியை செய்ய வல்லமையுள்ளதா நல்லவர். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் ஏசாயா 58:8 வாசிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், அப்பொழுது எப்பொழுது ஹல்லேலூயா ஒரு வார்த்தை நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும் முன்பாக அவர் நம்மில் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். பெரிய காரியம் செய்ய சிறிய ஒப்பு கொடுத்தல் தேவைப்படுகிறது. அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம், கொடுத்த வெளிச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உண்மைதான். இன்னும் வெளிச்சத்தில் அவர் வெளிச்சம், கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறார் ஆண்டவர். அவரே வார்த்தையாக இருக்கிறார், அந்த வார்த்தை வெளிச்சமாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய இருளான வேளையில் அவருடைய வார்த்தை நமக்கு வெளிச்சமாக இருக்கும். அப்பொழுது எப்பொழுது உபவாசிக்கும் பொழுது, அல்லேலூயா, உபவாசிக்கும் பொழுது சில காலங்களில் நாம் உபவாசித்தே ஆக வேண்டும். உகந்து தேவனோடு வாசம் பண்ணுவது உபவாசம், தனித்து வாசம் பண்ணுவது உபவாசம், வெறுத்து வாசம் பண்ணுவது, தேவனோடு சிலவற்றை வெறுத்து வாசம் பண்ணுவது, உறவாடுவது, உறவு கொள்வது உபவாசம், உகந்தது. பிசாசுக்கு எதிர்த்து நின்று போராடுவது உபவாசம். ஹல்லேலூயா. நம்மில் கர்த்தர் வேண்டாம் என்று வெறுக்க சொல்வதை வெறுத்து வாழ்வது உபவாச நாட்கள். அண்ணன் சொல்வார், மகளே இதுக்கு உனக்கு வேணாம், மகனே இதுக்கு உனக்கு வேணாம், இந்த உறவு வேணாம், இந்த வார்த்தை வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுவார். ஹல்லேலூயா. இந்த 58 ஏசாயாவில் பார்க்கும் பொழுது 5ஆம் வசனம் சொல்லப்படுது, மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்கிறதும் தலைவணங்கி நாணலை போல ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக்கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாக இருக்குமோ, இதையா உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நாம் எப்படிங்க போய் ஒருத்தருடைய நம்முடைய கட்டை நமக்கு அழுக்க முடியல. ஆண்டவர் சொல்கிறார், அக்கிரமத்தின் கட்டை அழுக்கணும். மற்றவர்களுக்காக இந்த மாதம் நாம் மற்றவர்களுக்காக உழைக்க வேண்டும், வாழ வேண்டும். நம்ம குடும்பத்துக்காக, தேசத்துக்காக, நம்ம சபைக்காக ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அன்பினால் அவருடைய கட்டுகளை அறுக்க, அவளுக்கு ஸ்தோத்திர நுகங்கள் முறிக்கப்பட நாம் நம்மை தாழ்மையோடு அன்பு கூற வேண்டும். இந்த மாதம் ஹல்லேலூயா பெரிய காரியம் செய்வார். மரித்த லாசரு உயிரோடு எழுக்க செய்தவர் இதை செய்ய மாட்டாரா? நீங்கள் விசுவாசிங்க. இப்போது அந்த அவங்களுடைய காரியங்களுக்கு அந்த மனைவியானவள் தன் கணவனுக்காக அதற்காக உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். அதுதான் உபவாசம். நுகத்தடியின் பிள்ளைகளை நெகிழ வைக்கணும், நெருக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கணும். யாரெல்லாம் நெருக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கம் மாறும், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் மாறும். அவர் சொல்கிறார், சகல நுகத்தடிகளும் உடைத்து போடணும். எல்லா நுகம் நம்ம மேலே இருக்கிற பாரமான சுமைகள் நம்மால் தாங்க முடியாது, சுமக்க முடியாது. பிள்ளைகள் சொல்லுவாங்க, ஐயோ என்னால் படிக்கவே முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு குடும்பஸ்தர் சொல்லுவாங்க, அந்த கடன் பாரத்தை என்னால் சுமக்கவே முடியல. அல்ல, ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கல எல்லாரும் எடுத்துட்டு வாங்க, என் நுகத்தை உங்கள் மேல் வைக்கிற உங்களுடைய பாரத்தை என்கிட்ட கொடுத்துருங்க, உங்களுடைய வார்த்தையை என்கிட்ட கொடுத்துருங்க. ஆனால் என் நுகத்தை உங்கள் மேல் வைக்க. என் நுகம் என்ன அப்படின்னா, மத்தேயு 11 ஆமாம் ஸ்தோத்திரம் 11:29 சொல்ல, என் நுகம் மெதுவாயி என் சுமை. என்னென்னா, நம்ம இந்த உலகத்துக்கு வெளிச்சமாயிட்டோம், நம்ம இந்த உலகத்தில் சுகமாக இருக்கிறோம். ஆனால் அநேகர் சுகவீகமாக இருக்கிறாங்க, அநேகர் பலவீனமாக இருக்கிறாங்க, அநேகர் வியாதியஸ்தராக இருக்காங்க, அநேகர் பிசாசு போகிற இடத்துல கட்டுகளை கட்டப்பட்டிருக்கிறாங்க. நாம் என்ன செய்கிறோம் பாருங்கள், அவர்களுக்காக முதல்ல ஜெபிக்க வேண்டும். பிறகு அவர்களை கண்டு இயேசுவின் அன்பை சொல்ல வேண்டும். இதெல்லாம் தான் அவங்களுடைய உள்ளான வாழ்க்கையில் இருக்கிற நுகங்கள் முறிக்கப்படும். ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க.
ஆனால் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக போய் பார்க்கும்போது இதே இந்த மாதம் நம்ம அதிகமாக செய்யணும். ஆக கர்த்தர் சொல்கிறாரு, என் ஊழியத்தை செய்யுங்க, என் சுவிசேஷத்தை இந்த மாதத்தில் அதிகமாக அறிவிக்கணும். ஒரு பாஸ்டவங்க கூப்பிட்டு ஒரு ஏரியாவுக்கு போய் அங்கே ட்ராக்ஸ் கொடுத்து அங்கே செய்கிறது மட்டும் கிடையாது. நம்முடைய பக்கத்து வீட்டில், நம்முடைய எதிர் வீட்டில், நம்முடைய வேலை பார்க்க இடத்துல ஒரு ஸ்மைல் பண்ணி, இயேசு உங்களை நேசிக்கிறார், நீங்கள் இயேசுவை அன்பு கூறுங்க, இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிறைய காரியங்கள் நிறைவேறாத இருக்குது, அதெல்லாம் நிறைவேறும் சொல்லி பாருங்களேன். இதெல்லாம் கர்த்தர் இந்த மாதத்தில். ஏன்னாக்கா ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சுகவாழ்வு. நம்முடைய சுகவாழ்வு இன்னைக்கு நிறைய காரியத்தில் நிறைய இடத்துல இடறி போயிருக்குது, செத்து போயிருக்குது, சாஞ்சி போயிருக்குது, ஸ்தோத்திரம் கவிழ்ந்து போயிருக்குது. ஸ்தோத்திரம் அது நிமிர்ந்து நிற்கக்கூடாத அளவில் ஊனியோட நிலையில் இருக்குது. ஆகவே ஆண்டவர் சொல்கிறாரு, அது மட்டும் இல்லை, பசி உள்ளனுக்கு ஒன்று ஆகாரம். சோறு கொடுத்துடலாம். சோறு என்றைக்கும் யாரும் இன்றைக்கி நிறைய இடத்துல அன்னதானம் நிறைய கிடைக்குது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமில்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தைனாலும் தேவனுடைய வார்த்தை ஆகாரமாக இருக்குது. ஜீவாப்பா நானே. யோவான் 6:48 என்ன சொல்கிறேன்? ஜீவாப்பா நானே. அவருடைய அப்பத்தை புட்டு கொடுக்கணும். ஒரு வசனம் சொல்லுங்கள், அது ஆக்ஷனோடு சொல்லுங்கள். சிறு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லுங்கள். அந்த வசனம் அவருடைய வாழ்க்கையில் கொழுந்து விட்டு எரியும். திரும்பி வந்து கேட்பாங்க, எனக்கு ஒரு வசனம் சொல்லிக் கொடுங்க. அன்றைக்கி சொன்னதை நான் சொல்லிட்டேன், நிச்சயமாக அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றி சொல்லுவாங்க. நான் கேட்டிருக்கேன், நான் கொடுத்துருக்கேன், நான் வாங்கியிருக்கேன், நான் பெற்றிருக்கிறேன். ஆகவே தான் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்குறோம். துரத்துண்ட துரத்தப்பட்டிருக்கிறாங்க. எதனால் துரத்தப்பட்டிருக்காங்க? பசினால், ஒரு நாள் பிசாசுனால, ஒரு நாள் ஸ்தோத்திர பணக்குறைவினால், மன கஷ்டத்தினால. இதெல்லாம் எதனால் வருது? சீர் இல்லாமை, சிறப்பில்லாமை, ஒழுங்கில்லாமை, ஒழுங்கின்மையினால் வருகிற அநேக காரியங்களே துரத்தப்பட்டிருக்குது. ஆதாம் ஏவால ஏதேன் தோட்டத்தில் எதுக்கு வச்சாங்க? பண்படுத்தவும் காக்க வச்சாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணல, அந்த வேலையை ஒழுங்காக செய்யல. ஆகவே துரத்தப்பட்டாங்க ஏதேன் தோட்டத்தை விட்டு. இன்றைக்கி நிறைய பேர் தேவனுடைய அன்பை விட்டு துரத்தப்பட்டிருக்காங்க. விக்கிரக ஆராதனைக்காரெல்லாம் அவங்களுக்கு தெரியவே இல்லை. அவங்க எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு மெய்யான தெய்வத்தோட வெளிச்சத்தை நீங்கள் டார்ச் போல் அடிக்கணும். அல்லேலூயா. வீட்டிலே சேர்த்து கொள்றதுன்னா அதான் வீட்டு கூட்டம். கொரியை எழுப்புதலுக்கு காரணம் என்னது? அவங்கவுங்க வீட்டு கூட்டங்கள். என் வீட்டை இயேசுக்காக திறந்து கொடுக்குறேன், நற்சுவிசேஷ அனுபவிக்க நான் திறந்து கொடுக்குறேன். உங்களால் முடிந்த மட்டும் இயேசுப்பட்ட உட்கார்ந்து கேளுங்க, நான் என்ன சொல்லணும், எப்படி செய்யணும். பெர்க்மான்ஸ் ஃபாதர் அழகாக பாடினாங்க, என்ன சொல்ல வேண்டும், எங்கு சொல்ல வேண்டும், எல்லாம் ஆண்டவர்கிட்ட இருக்குது. கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். ஞானத்தை கொடுப்பார், அறிவை கொடுப்பார், பணத்தை கொடுப்பார், ஆத்துமாக்களை கொடுப்பார். ஓடி வரோம் உங்கள் வீட்டை நோக்கி. உன் வெளிச்சத்தினத்துக்கு அநேக ஜனங்கள் ஓடி வரும். சோத்திரம் நீ மறைச்சிக்காத. மத்தேயு 5 என்ன சொல்கிறாரு? மறைக்காலால் மூடி வைக்காத, உன் வெளிச்சம் அநேகருக்கு பிரகாசிக்க கடவுது. நீ என்ன பண்ணுற? நீ நன்மை பெற்றோம் அப்படியே வச்சு முழுங்கிடுற. நீ பெற்ற நன்மையை பிறகு சொல்லியிருக்கிறாயா? இந்த மாதம் போராட வேண்டிய மாதம், ஸ்தோத்திரம் அறிவிக்க வேண்டிய மாதம், அல்லேலூயா, உழைக்க வேண்டிய மாதம். ஓடி ஓடி உழைக்கணும், இயேசு பற்றி சொல்லணும். ஸ்தோத்திரம் அதற்கு என்னென்ன பிரயாசப்படணுமோ செய்யணும். சொன்ன இந்த டைமில் போக மாட்டேன், இந்த டைமில் அவங்ககிட்ட பேச மாட்டேன், இந்த டைமில் இது செய்ய மாட்டேன். இல்லை, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டிய மாதத்தில் நாம் இருக்கிறோம். அப்புறம் வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு, வஸ்திரம் என்னது? ரட்சிப்படையாத, ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாத ஜனங்களுக்கு என்ன பண்ணோம்? அந்த ரட்சிப்பின் வஸ்திரம், வெண் வஸ்திரம், அழகு வஸ்திரம், மினுக்கு வஸ்திரம். அவர் இதுவரைக்கும் சித்திர தையல் அடிப்புள்ள வேதனை உள்ள வஸ்திரத்தை போட்டு கொண்டிருக்கலாம். வஸ்திரம் இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாத இருக்கலாம். ஆனால் ரட்சிப்பின் வஸ்திரம் பெறும்போது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலின் ஆசீர்வாதத்தை, அவருடைய வாழ்க்கையில் சமாதான பலனை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். கொடுக்கறது, உன் மாம்சம் உனக்கு உன்னை ஒழிக்கக்கூடாது. நன்மை செய், உனக்கு திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது. இந்த மாதம் உன்னிடத்தில் இருக்கும்போது போ, நாளைக்கு வான்னு சொல்லாத. கர்த்தருக்கென்று நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று, அது நிச்சயமாக உங்களுக்கு பலன் இருக்கும். நீங்கள் நினைக்கலாம், சும்மா கொடுத்து நம்ம தான் கொடுக்குறோம், அவங்க கொடுக்க மாட்டாங்க. இல்லை, மனதார அன்பு கூர்ந்து நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நற்கரிக்கும் தக்க பலன் உண்டு. சரி, அப்பொழுது இவ்வளோ நீ செய்தால், அப்பொழுது அது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன பண்ண உபவாசம் பண்ணும்போது எப்படி இருக்கணும்னு அழகாக சொல்கிறாரு. நான் அவனை வெட்டிடுவேன், குத்திடுவேன், அவன் வாழ்கிறானா பாரு, எனக்கு எதிர்ப்பாக இருந்தான், உன் கையை தூக்காத. உபவாசம் பண்ணும்பொழுது அவங்க சாவணுன்றதுக்கு உபவாசம் இருக்காத, அவங்க வாழணுன்றதுக்காக உபவாசம். அல்லேலூயா. அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்ற உபவாசம், அவர்கள் கர்த்தருடைய அன்புக்கு வர வேண்டும் என்ற உபவாசம். அவர்கள் ஐயோ அவங்க இந்த மாதிரி ஸ்தோத்திரம் கெட்டு போகிறாங்களே, அப்படி என்னை வேதனைப்படுத்துகிறாங்களே, அவங்க அழிஞ்சு போகணும். இல்லை, ஆண்டவரே
அவர்கள் ஒருவர் கெட்டு போதும் உங்கள் சித்தமில்லன்னு பேதர் புஸ்தகம் சொன்னீங்களப்பா. நானும் அதே மாதிரி கண்ணீரோடு அவர்களுக்காக பாரப்படுகிறேன். உன்னை ஒரு கன்னத்தில் அரைஞ்சா இன்னொரு கன்னத்தை காட்டுன்னு சொன்ன தெய்வம் நம்ம ஆண்டவர். ஆகவே மன்னித்து மறந்து தேவனுடைய சித்தத்தை செய்ய அழைக்கப்பட்டதான ஒரு மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ வரும் மாதங்களில் அதன் பலனை நீங்கள் பெறுவீங்க. அப்பொழுது உங்கள் என்ன பண்ண, அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல என்ன பண்ணோம், உன் வெளிச்சம் தானாக எழும்புமா. எப்படி தானாக எழும்போம், உங்களுக்கு பதில் தானாக எழும்போம், பணம் தானாக வரும், கிருபை தானாக வரும், வரங்கள் தானாக வரும், எழும்புமா, வெளிச்சம் எழும்பும். உங்களுடைய உயர்த்தக்கூடிய காலங்கள் மனிதர்கள் எழும்புவார்கள். போ என் பிள்ளைக்கு உதவி செய், போ என் பிள்ளையை ஆதரி என்று தானே எழுப்பி ஆண்டவர் கிரியை செய்கிற மாதம் இது. நீதிமொழிகள் 11:28 வாசிப்போம். நீதிமொழிகள் 11:28. துளிரை போல தழைக்கிற மாதம்னு சொன்னேன். நீதிமான்கள் தான். ஹல்லேலூயா. தன் ஐஸ்வர்யத்தை நம்முடைய பணம் எவ்வளோ இருந்தாலும் நான் எனக்கு உள்ளத்தில் ஆவியான சொல்கிறேன் நிறைய பணம் வச்சுட்டு ஐயோ நான் நல்லா இருப்பேன், சுகபோகமாய் வாழ்வேன். லூக்கா 12ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்துக்குங்க. அதில் ஒரு மதிகேடனை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். அது மட்டும் இல்லை, மத்தேயு புஸ்தகத்தில் சொல்கிறார், ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கடினமா. எப்படின்னா ஊசி காதில் ஒட்டகம் நுழையுமான்னு அவ்வளோ கம்பார்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஆண்டவர். சரி, அது விடுங்க. இப்போ சொல்கிறார் ஐஸ்வர்யத்தை நம்பக்கூடாது. எவ்வளோ பணம் இருந்தாலும் திடீர்னு ஒரு வியாதி வந்தால் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா எல்லாம் போயிடுது, ஒன்றுமே ஜெயமே இல்லை, சுகமே இல்லை, வெற்றியே இல்லை, வீழ்ச்சியும் கடனும் தான் மீதியாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நீதிமான்களோ, ஏன்னா நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. அல்லேலூயா. நீதிமான்கள் எப்படி இருப்பாங்கன்னு எல்லாம் நிறைய சொல்கிறார். நீதிமான்கள் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் தங்குமா. ஸ்தோத்திரம். நீதிமான் வாய் ஜீவ ஊற்றான். ஏன் துளிர்ப்பாங்க? சங்கீதம் 1:1 சொல்லுது, அவங்க வேதத்தை நேசிக்கிறவர்கள். நீதிமான் என்ன பண்ணுவாங்க? ஸ்தோத்திரம், வேதத்தோடு வாழ்வாங்க, வேதத்தின்படி வாழ்கிறாங்க. நீதிமான் யாருன்னா, எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் வாசித்து பார்த்துருங்க. அதில் உங்களுக்கு நீதிமான் யார்? கை வச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் அந்த கை வச்சு நீதியின் பாதையில் நான் நடக்கிறேன் என்று நாம், அதாவது ஸ்தோத்திரம் என்ன சொல்லுவோம், ஒப்புதல். நாம் பார்த்து நம்முடைய வாழ்க்கையை கண்ணாடி போல பார்த்து நாம் சீர்பெற அந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் இருக்கிறது. அதுக்கு மேலே நிறைய இருக்குதுங்க. போதும், நம்ம வீட்டில் போய் வாசித்து கொள்ளுவோம். ஏன்னா வட்டிக்கு கொடாமலும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றத, நீதிமான் எதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறாரு. ஆகவே நீதிமான் துளிரை போல தழைப்பேன். இந்த மாதம் நாம் நீதியின் கிரிகள் அதிகமாக செய்ய, காலையில் எழுந்த உடனே சொன்ன ஆண்டவரே, நானும் என் சந்ததியை நீதியின் வாழ்க்கையில் வாழ இன்னும் கிருபை தாங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடணும். எப்படி? முதலாவது தேவனுடைய ராஜ்யமும் நீதியும் ஒன்றுக்கொன்று ஸ்தோத்திரம் ஒத்தது. அல்லேலூயா. ராஜ்யத்தின் புத்திரர் நீதிமானாக இருக்கணும். அதான் சொன்னார் ஏசாயா 57. நீதிமான் மடிந்து போகிறான், புத்திமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். நீதிமான் மடிந்து போகிறான், நீதி செய்து மடிந்து போவாங்க. ஆனால் அவங்கள பற்றி யாருக்குமே தெரியாது. ஆனால் ஆண்டவர் அவர்களை துளிர்க்க வைப்பார். நீங்களும் நானும் துளிர்க்க நீதியின் கிரிகளை செய்து நீதிமானுக்காக ஒத்த வாழ்க்கை நான் வாழ்ந்து ஸ்தோத்திரான. ஏன்னா ஏசப்பா தன்னுடைய சொந்த ரத்தத்தை நமக்காக சிந்தினார். அந்த ரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமான்களாக்கி இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 17:10. ஹல்லேலூயா. ஸோ புத்திமான் யார் பாருங்கள் இங்கே. நீதிமான் ஹல்லேலூயா மூடனை 100 அடி அடிப்பதை பார்க்கல புத்திமான் வாயினால் அவனுக்கு ஏற்றுக்குவான். ஸோ மூடன் நிறைய நீங்கள் ஸ்தோத்திர மூடனை குறித்து பார்க்கும் பொழுது அவன் எப்படி இருப்பான். ஆகவே மூடனுக்கு நாம் எப்படி டீச் பண்ணோம், புத்திமானுக்கு எப்படி டீச் பண்ணோம். புத்திமானுக்கு 2 பேர் இருப்பாங்கன்னு வைங்களேன், பக்கத்தில் நீதிமானும் மூடனும். அப்போ புத்திமானை நீங்கள் கடிந்து கொள்ளும்போது மூடன் சரியாயிடுவான். ஸோ ஆகவே இந்த வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம், புத்தியின் கிரியைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? சரி, 3 யோவான் 2, உன் பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆண்டவர் நம்மை வாழ்த்துகிறவர். நீ எல்லாவற்றையும் சுகமாய் வாழ. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி எடுத்தவொடனே ஊழியர் சொன்னாங்க, துளிர்க்க வேண்டியது துளிர்க்கணும். துளிர்க்க முடியாததுக்கு காரணம் அந்த இடத்துல உள்ள ஸ்தோத்திர சூழ்நிலை. அந்த செடிக்கு அந்த விதைக்கு போட வேண்டிய இடத்துல அது துளிர்க்கக்கூடாதபடி வறட்சி இருக்கக்கூடாது.
அதிலே ஸ்தோத்திரம் வேறு எந்த காரிலும் இராதபடி நாம் அந்த விதையை நட்டால்தான் அது துளிர்க்கும், இல்லைன்னா அது காஞ்சி போயிடும், அது ஸ்தோத்திரம் ஒன்றுமில்லாது போயிடும். அப்போ சுகவாழ்வு துளிர்க்க ஆண்டவருக்கு பிரியமாய் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் முதலே சொல்லிட்டார், பிரியமானவனே பிரியமானவளே, ஞானஸ்தானம் எடுக்காதவங்களுக்கு ஆலோசனை கொடுங்க. ஞானஸ்தானம் எடுத்தால் தான் வானம் திறக்கப்படும். மத்தேயு 3:17 வானம் திறக்கப்பட்டு பிரியமானவனே என்று ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரம், இங்கே பிரியமானவன் ஆத்மா வாழ்ந்து பண்ணி எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகம் கிடைக்க வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு என்ன பிரியம்? எஸ்பா உங்களுக்கு என்ன பிரியம்ப்பா? என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட வீடு இருக்குது, என்கிட்ட கார் இருக்குது, எனக்கு இதெல்லாம் கொடுத்தீங்க, நான் எப்படியெல்லாம் பிரியமாக இதை கொடுத்தவைகளை நான் பிரயோஜனப்படுத்தணும் சொல்லி பாருங்களேன். ஸோ எனக்கு வீடு 14 தடவை நாங்கள் மாற்றிருக்கோம் வீட்டு. ஆனால் ஒவ்வொரு வீடு வாடகைக்கு எடுக்கும்பொழுதும் சொல்லுவேன், ஏசப்பா உமக்கு பிரியமான வீட்டை எங்களுக்கு கொடுங்க. அந்த இடத்துல சுவிசேஷம் அறிவித்து அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்கு நேராக ஆலயத்துக்கு நேராக போய் பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய சத்தியத்தை அறிந்து வரங்களை பெற்று அவர்கள் இந்த பூமிக்கு உப்பாக வெளிச்சமாக வாழ ஆண்டவரே நான் அவர்களுக்காக இந்த வீட்டை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுவேன். அல்லேலூயா. நம் பிரியமானதை ஆண்டவர் என்ன பிரியப்படுறாரு? 143 சங்கீதம் 10 உங்களுக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதிக்கணும். டீச் மீ லார்ட். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், சப்பா எனக்கு என்ன பிரியம்? குழந்தைங்க எப்படி அம்மா அப்பாவுக்கு பிரியமாக நடந்த உடனே அவங்க வாங்கி தராங்க, அப்படி தானே அவங்கள திருப்திப்படுத்துகிறாங்க. அதே போல் தான் நம்மளும் ஆண்டவருக்கு என்ன பிரியம்? ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும், ஸ்தோத்திர பரிசுத்த பந்தியை ஆசரிக்கணும், பரிசுத்தமாக வாழணும், சத்தியத்தின் வாழ்க்கையில் வாழணும், ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருக்கணும், விட்டு கொடுக்கணும், ஸ்தோத்திர நன்மை செய்யணும். இதுதான் ஆண்டவர் கேட்க, ரொம்பவே கேட்கல பாருங்கள். அடுத்து சொல்கிறாரு யாக்கோபு 1 தீமோத்தேயு 5:6, 1 தீமோத்தேயு 5:6. ஹல்லேலூயா. செத்த அனுபவம் துளிர்க்க வேணும்னா ஸ்தோத்திரம் நம்ம என்ன பண்ணணும்? செத்த வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. சுகபோகமாய் அப்படின்னா அவங்க செய்யட்டும் இவங்க செய்யட்டும், எனக்கு டைம் இல்லை. நான் ஒரு சிலர் ரொம்ப வேலையில் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாய் பாரம் வேலையில் அவங்களுடைய வேலை அதிகமாக இருக்குமாயின்னு இருக்கலாம். ஆனால் நமக்கு நேரம் இருந்து கர்த்தர் நமக்கு கிருபைகளை தந்து அதிலே நம்ம உழைக்காதபடிக்கு சோம்பலாக இருப்போமானால் சோம்பல் இருக்கவே கூடாது நம்முடைய வாழ்க்கையில். அல்ல தூங்கி விழ பண்ணுமா, தரித்திரனாகும். சோம்பல் தூங்கி விழ பண்ணும். ஸோ தூங்குகிறவன் தரித்திரனாவான். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கக்கூடாது? ஸ்தோத்திரம் சுகபோக வாழ்க்கை இருக்கக்கூடாது. எனக்கு எல்லாம் இருக்குது, ஐஎம் லக்ஸரியாக இருக்கேன், நான் ஏன் கேட்கணும், நான் ஏன் ஜெபிக்கணும், நான் ஏன் ஊழியத்துக்கு போகணும், நான் ஏன் அந்த வார்த்தை கீழ்ப்படியணும், நான் எதுக்கு கொடுக்கணும், எனக்கே பத்தாது. இல்லை, ஆண்டவருக்காக வாழ நம்ம அர்ப்பணிப்போம். யாக்கோபு 2:20. இப்போது நமக்கு விசுவாசம் இருக்கான கிரியை இல்லை, செய்யலை. விசுவாசத்தில் பேசுகிறோம், நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன், இல்லை. கிரியையில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும், நம்முடைய செய்கையில் இருக்க வேண்டும், நம் நினைவில் இருக்க வேண்டும், நம்முடைய வார்த்தையில் இருக்க வேண்டும், நம்முடைய நடக்கையில் இருக்க வேண்டும். நம்மளுடைய செயல்பாடுகளில் கிரியை இல்லாது நாம் விசுவாசமாக இருந்தால் அது விருதவாக இருக்கும். அல்லேலூயா. அடுத்து சொல்ற யோவான் 11:25, என்னை விசுவாசிக்கிறோம் மரித்தாலும் பிழைப்பான். நம்ம விசுவாசிக்கிறோன்னா ஆண்டவர் நம்மளை செத்தாலும் உயிரோடு எழுப்புவாரா? அல்லேலூயா. நம்முடைய காரியங்கள் செத்து போகிற நிலைமையில் இருந்தாலும் ஒன்றுமில்லாது கடைசியாய் 2 காசை போட்ட விதவையை கர்த்தர் போஷித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம், அதை கனப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் தாம் இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய விசுவாசம் எப்படியா இருக்கிறது? ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தில் நீ பெருக வேண்டும், விசுவாசத்தில் வாழ வேண்டும். ஸ்தோத்திர செத்து மடியை நான் உன்னை அழைக்கவில்லை, உன் குடும்பத்தை அழைக்கவில்லை, உன்னை உன் குடும்பத்தை உயர்த்தி கனப்படுத்தவே மேன்மைப்படுத்தவே ஸ்தோத்திர வளமாக்கவே ஸ்தோத்திர விருத்தி அடை செய்யவே இந்த காலை வேளையில் நான் உன்னுடைய உழைப்பை உன் பிள்ளைகளுடைய படிப்பின் உழைப்பை நான் விருதாவாய் எண்ணவில்லை, அவருடைய போக்கில் வரத்தின் காரியங்களை எல்லாவற்றையும் நான் விருதாவாய் எண்ணவில்லை, அதன் பலனை நான் உங்களுக்கு பகிர்ந்தளிக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தராய் நான் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். எரேமியா 17:7-8 சொல்கிறாரு, மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வாசிங்க ஸ்தோத்திர எஸ் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும். அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்கம்மா. அது பாருங்கள், தண்ணீர் 2 நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரத்தில் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை. சுக வாழ்வில் வெயில் இருக்கும், பயங்கரமான வறட்சி இருக்கும், அப்போ கூட என்ன பண்ணோம்? வாசிங்க. காணாமல்
பாருங்கள், எப்பொழுதும் பச்சைன்னா மனரம்யம். எந்த பிரச்சனை வந்தாலும் ஓகே, நான் யார் புள்ள? பரிசுத்த இயேசு கிறிஸ்துவிட பிள்ளை. அவர் வானத்தை பூமி உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர். அவர் எல்லாமே உன்னை தொடுகிற என் கண்ணின் மணியை தொடுகிறான். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளை தொடும்பொழுது ஆண்டவர் அதை பார்க்கிறார். முதலாவது அவர் தான் அதில் அச்சீவ் பண்ணி அதை ஸ்டே பண்ணோம். அதாவது அவர் யுத்தம் ஃபைட் பண்ணோம், ஸ்டே பண்ணோம், அதை நிறுத்தி வைத்து அவர் அதற்காக வாதாடும் வழக்காடும் நம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த காலை வேளையில் அவர் சொல்லிக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே சொல்கிறாரு, இல்லை மழையே இல்லாத வறட்சியான வேளையில் கூட நீ என்னை நம்புவாயானால் உன் சுக வாழ்வு துளிர்க்கும், உன் விசுவாச வாழ்க்கையை நான் துளிர்க்க பண்ணுவேன், உன் காரியங்களை நான் ஜெயமாக்குவேன். இதுவரை அது வறட்சியில் யாராலும் உதவி செய்ய முடியாத ஒரு காலகட்டத்தில் அந்த காரியங்கள் இருக்குமே, ஆனால் நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஓ ஹல்லேலூயா. நீ நம்புகிற நான் எப்படிப்பட்டவர் என்பதை நீ அறிந்திருக்கிறாயா? நான் உன்னை சிருஷ்டித்தவர், நான் உனக்காக யாவற்றை கல்வாரியில் செய்து முடித்தவர். ஓ ஹல்லேலூயா. உன்னை நீ எப்படி, நான் ஆண்டவர் கேட்குறாரு, என்ன நீ எப்படி பார்க்குற? அடுத்த ஒரே 2 வார்த்தை, எரேமியா 15:16. அதுக்கு தான் சொல்கிறாரு. இப்பொழுது நாம் வாசிங்க 15:16. ஆமாம், இப்போ இவ்வளோ வார்த்தை உடனே உட்கொள்ளணும். மாத்திரை போல், டேப்லெட் போல் அந்த வார்த்தையை வாயிலிட்டு அந்த வார்த்தையை அறிக்கை செய்யணும். ரோமரில் சொல்லப்பட்டிருக்குது, வாயினால் அறிக்கை செய்து விசுவாசிக்கும் போது ரட்சிக்கப்படுவீர்கள். அந்த வார்த்தை வீணாக இல்லை. ஒரு விதையாக ஒரு ஸ்தோத்திர நிலத்தில், ஒரு சரீரத்தில், ஒரு 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 அதர் பர்சன் ஆத்மாவில் அவருடைய எண்ணங்களில் நீங்கள் விதைக்கும் பொழுது அது முளைத்து எழும்பி துளிர்த்து அவர்களுக்குள்ளாக சீரான சிறப்பான கனியை தந்து அவர் கொடுக்க வேண்டிய கனிகளை கொடுத்து நம் மூலமாக, உங்கள் மூலமாக அந்த ஸ்தோத்திர ஆத்மாவில் ஒரு செழிப்பையும் ஒரு சமாதானத்தை ரட்சிப்பையும் தேவன் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நமக்குள்ளாக அந்த வார்த்தையை உட்கொள்ள வேண்டும், வசனத்தை எழுத வேண்டும், புசிக்க வேண்டும். இது ஒரு ஆகாரம். அப்போ இந்த ஆகாரத்தை கொடுத்துட்டீர் ஆண்டவர், என் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிக்க போகிறது, என் பிள்ளைகளுடைய வாழ்வு சுக வாழ்வு சீக்கிரம் துளிக்க போகிறது, என் கேஸ் சுகமாய் செழிக்க போகிறது, அது ஜெயிக்க போகிறது, அல்லேலூயா என்று எழுதி ஸ்தோத்திர பலியிட்டு அதை ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெயமாக்கி கொள்வோம். கர்த்தர் நல்லவர், நம்மை துளிர்க்க பண்ணுகிறவர், நம்மை செழிக்க பண்ணுகிறவர், நம்மை ஸ்தோத்திரம். அது கூட சீக்கிரம் இவ்வளோ நாள் கடந்து போயிட்டு, ஆனால் இதோ வருகிற காலங்களில் இந்த மாதத்தில் உங்களுடைய பிள்ளைகளை, நம்முடைய காரியங்களை, ஊழியத்தை, நம்முடைய எல்லைகளின் காரியங்களில் அவர் ஸ்தோத்திரம், இதுவரைக்கும் வறட்சியாக இருந்த, வனாந்திரமாக இருந்த, மூடி கிடந்த எல்லா காரியங்களும் சுகமாய் செழிக்க பண்ண முடியாது, மலர்ந்து அது சொல்கிறார். ஸ்தோத்திரம். ஏசாயா 35:10 சொல்கிறார். ஸ்தோத்திரம். சஞ்சல தவிப்பு ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி தலைமையில். கர்த்தர் தான் பெரிய காரியங்களே இந்த வார்த்தையின் மூலம் நம்மோடு இருந்து கர்த்தர் அனுதினம் பேசி நம்மை உழைக்க, நம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க, அவரோட விசுவாச வாழ்க்கையில் வாழ்ந்து ஜெயம் பெற்று இந்த வாக்குத்தத்தத்தை நாமும் நம் சந்ததியும் நம்முடைய சபையும் நம்முடைய உற்றார் ஒருவனும் பெற்றுக்கொள்ள நாம் அதை அறிவித்து பலப்படுத்தி வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.